ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முருகராஜ். இந்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கானது. எந்த ஒரு முதலீடையும் செய்வதற்கு முன்பு உங்களுடைய ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸை செய்து கொள்வது நல்லது. ஏற்கனவே மார்க்கெட் உச்சத்தில் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ், அதாவது உச்சத்தில் இருந்தாலும் இந்த மார்க்கெட்டு வந்து வர்ற புத்தாண்டு புத்தாண்டு வர்றதுனால இந்த ஒரு ஒரு வாரத்தில் 4 செஷன் மட்டும்தான் இருக்குது. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்க அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அது அதே மாதிரி கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நாடு முழுவதும் கொரோனா அதிகமாக பரவிட்டு இருக்குது. இதுவும் மார்க்கெட் ஊசலாட்டத்தில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப உச்சத்தில் இருக்கிறதுனால எப்போனாலும் அந்த மார்க்கெட்டு கீழே விழும் அப்படின்ட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் செல்லிங் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸை வந்து ஒரு 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 வாரமோ ஒரு மிட்டமோ இல்லாட்டனா ஒரு ஷார்ட்டமா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் தெரியுது. இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். இந்த சைடஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் தெரியுது. இது வந்து கப் அண்ட் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. வர்ற வாரத்தில் இந்த ஃபார்மா ஸ்டாக்லாம் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சைடஸ் லைஃப் சயின்ஸ் ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீபக் ஃபெர்டிலைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஷேப்பில் வந்து மேலே போய்கிட்டு இருக்கு. அதே போல் ஒரு பிரேக் அவுட்டும் இதில் தெரியுது. அதனால் இந்த ஸ்டாக்கையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 850 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அதை தாண்டுச்சு அப்படின்னா செகண்ட் டார்கெட்டாக 1000 ரூபா, அதுக்கப்புறம் தேர்ட் டார்கெட்டாக அதோட லைஃப் டைம் ஹையை வந்து அது முன்னாடி வந்த உச்சத்தை வந்து தோறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கில் வந்து ஒரு வீக்லி பேட்டர்னில் வந்து கப் அண்ட் கேண்டில் பேட்டர்ன் வந்து தெரியுது. இது வந்து 1670 வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இது இன்னும் வந்து ஒரு 1758 வரைக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி வந்த உச்சத்தை வந்து தோறதுக்கான ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. அதை தாண்டுச்சு அப்படின்னா 1835 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெயில் வந்து பல வருஷம் ஒரு நல்ல பிரேக் அவுட்ல இருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஸ்டாக்ல வந்து HFCL வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் தெரியுது. இது வந்து ஒரு
ரெக்டாங்குலர் பேட்டர்ன் வந்து நல்லா பிரேக் பண்ணியிருக்கு. இதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் எடுத்த எடுப்புலயே ஒரு ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்குமே நீங்களும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு ஒரு 10 ஸ்டாக் அந்த ரேஞ்சில் வாங்கி அதுக்கப்புறமா எந்த ரேஞ்ச் எப்படி போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கோங்க. கீழே வந்துச்சுன்னா எவரி டிப்புக்கு வந்து பை பண்ணுங்க.